வணக்கம். நம்ம இந்த வீடியோல தேர்தல் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 1993. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? 1993. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77. தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 542. இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது? 542. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதவி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 2003. எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதவி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? 2003. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1998. இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டது? 1998. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி விதி 324. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி விதி 324. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2019 17வது மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி 90 கோடி. 2019 17வது மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 90 கோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 2014 மக்களவை தேர்தல். எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? 2014 மக்களவை தேர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளில் இருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? 61வது சட்ட திருத்தம். பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளில் இருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? 61வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சுனில் அரோரா. இந்தியாவில் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி சுனில் அரோரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விவிபிஏடி எனும் சுருக்கப்பட்ட சொல் குறிப்பது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை நடைமுறை. விவிபிஏடி எனும் சுருக்கப்பட்ட சொல் குறிப்பது வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதுல சுனில் அரோரா பாத்தீங்கன்னா 2018, ராஜீவ்குமார் 2022, நவீன் சாவ்லா 2009, சுசில் சந்திரா 2021. நவீன் சாவ்லா பாத்தீங்கன்னா 16வது தலைமை தேர்தல் அதிகாரி. இந்த சுனில் அரோரா 23, சுசில் சந்திரா 24, ராஜீவ்குமார் 25வது தலைமை தேர்தல் அதிகாரி. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவீன் சாவ்லா, அதுக்கடுத்து சுனில் அரோரா, அப்புறம் சுசில் சந்திரா, கடைசியா ராஜீவ்குமார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1909ஆம் ஆண்டு சட்டம். இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1909ஆம் ஆண்டு சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி பிரிவு 324. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது?
பிரிவு 324. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது? அரசியலமைப்பு பிரிவு 324. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு 324. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. இந்திய அரசியல் அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்கிறது. காரணம், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. சட்டப்பிரிவு 326. மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 326. நெக்ஸ்ட் கொஸ்டின். சோபாலஜி என்பது டேஸ் பற்றிய ஆய்வாகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. தேர்தல். சோபாலஜி என்பது டேஸ் பற்றிய ஆய்வாகும். தேர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. குழு இந்திய அரசியலமைப்பின் சரத்து. இந்த குழு சரத்தோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி சரத்து 315, திட்டக்குழு சரத்து 39, நிதிக்குழு சரத்து 280, தேர்தல் ஆணையம் சரத்து 324. யூபிஎஸ்சி சரத்து 315, திட்டக்குழு சரத்து 39, நிதிக்குழு சரத்து 280, தேர்தல் ஆணையம் சரத்து 324. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. இதுல பாத்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், மத்திய அமைச்சரவை செயலர், தலைமை ராணுவ அதிகாரி, மக்களவை துணைத் தலைவர் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. ஃபர்ஸ்ட் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், ரெண்டாவது மக்களவை துணைத் தலைவர், மூணாவது மத்திய அமைச்சரவை செயலர், கடைசியா நாலாவது தலைமை ராணுவ அதிகாரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. 1, 4, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. இந்திய குடியரசுத் தலைவர். தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? இந்திய குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. மாநில தேர்தல் ஆணையம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? மாநில தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். வாக்குச்சாவடியில் அசல் கடவுச்சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம். இதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 2 மற்றும் 4 தவறு. 1, 2, 1, 3 சரிதான். அந்த 2 மற்றும் 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம். கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கிறது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது டேஸ் பொறுப்பு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. தேர்தல் பதிவு அதிகாரி. பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது டேஸ் பொறுப்பு? தேர்தல் பதிவு அதிகாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்து. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 22. 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது? 22. நெக்ஸ்ட் கொஸ்டின். பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, இந்திய தேர்தல் ஆணையம். பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்திய தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள். 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது? வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, தார்குன் குழு. தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, தார்குன் குழு. இந்த வீடியோல நம்ம தேர்தல் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.